ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. அதனால் பயப்படாத இருங்கள், அநேகம் அடைக்கலம் குருவியை பார்க்கலாம், நீங்கள் விசேஷத்துலாக இருக்கிறீர்கள். அதாவது ஏசப்பா சீசரில் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்க, உங்கள் தலைமுடிக்கும் நான் எண்ணி வச்சிருக்கிறேன், நீங்கள் ஒரு நாளும் சரி நீங்கள் எதை கண்டு பயப்படாது. ஒரு அடைக்கல குருவியை பார்க்க நீங்கள் விசேஷமாக இருக்கிறீங்க. ஒரு சாதாரண அடைக்கல குருவியை நான் பாதுகாக்கும் போது நீங்கள் என்னை நம்பும் போது நிச்சயமாக உங்களை எப்படி உங்களை கைவிடுவேன். நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன். உங்களுக்கு ஒரு சத்தத்தை கண்டு பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு பிசாசை கண்டு பயப்படாதீங்க, தொடர்ந்து என்ன ஊழியத்தை செய்யுங்க, நான் உங்களோட கூட இருக்கிறத சொல்லி ஏசப்பா அழகாக சீசனுங்க சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் இந்த ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது ஏசப்பா நம்மளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இந்த ஏசப்பா நம்மளுக்கு துணையாக இருக்கிறார். இந்த ஏசப்பா நம்ம பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒன்று இந்த ஏசப்பா நம்ம நம்பும் போது இந்த ஏசப்பா ஒருபோது கைவிடவே மாட்டார். ஒரு சாதாரண அடைக்கல குருவி கூட பார்த்தீங்கன்னா ஏசப்பா அவ்வளோ பாதுகாக்கிறார். அதாவது 2 காசுக்கு ஒரு அடைக்கல குருவியை வாங்கலாம். ஒரு மனுஷன் அந்த அடைக்கல குருவியை வாங்கி அவன் என்ன வேணால் செய்யலாம். அதே அடைக்கல குருவி பார்த்தீங்கன்னா ரோட்லேயே ஒரு ஒரு மரத்துலேயே இருக்கும்போது ஒரு வேடன் வந்து அடைக்கல குருவியை ஒரு ஈட்டியால் அடித்து சாகடிக்க முடியும். ஒரு மனுஷன் அந்த அடைக்கல குருவி எப்படி வேணால் செய்ய முடியும். ஆனால் அதே அடைக்கல குருவி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் கோபுரத்தில் வந்து அது கூடு கட்டும் போது அந்த அடைக்கல குருவியை யாருமே எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளோ உயரத்தில் அது கூடு கட்டும் போது எந்த வேறுனாலும் சரி அது ஈட்டி அடித்து சாகடிக்க முடியாது. எந்த மனுஷனும் அது ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு சாதாரண அடைக்கல குருவி கர்த்தருடைய கோபுரத்தில் அது கூடு கட்டும் போது ஏசப்பா அது ஆலயத்தில் இருக்கும்போது ஏசப்போட ஆலயத்தில் இருக்கும்போது ஏசப்பா அதை பாதுகாக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் போகும்போது ஏசப்பா உங்களை எப்படி கைவிட்டுருவார். கர்த்தர் உங்களை ஒருபோது கைவிடுமா. வேதம் சொல்லுகிறது நம்ம ஒவ்வொரு இந்த உலகத்தில் பிறந்திருக்க ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தருடைய சாயல்படி கர்த்தர் ரூபத்தின்படி ஏசப்பா போல நம்மளும் அவர் உருவாக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏசப்பா நம்ம மேலே பயங்கர பிரியமாக இருக்கும். வேதம் சொல்லுது தூதர்களை காட்டில மனுஷ விசேஷலாக இருக்கிற சொல்லி வேதம் சொல்லுது. ஒன்று இந்த தேவன் ஒவ்வொரு உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷன் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கிறார். இந்த ஏசப்பா நம்பும்போது ஏசப்பா ஒருபோது கைவிட மாட்டார். இந்த ஏசப்பா உங்களுக்கு உங்களுக்கு தாளந்து கொடுத்து ஏசப்பா உங்களுக்கு கிருபை கொடுத்துருந்தாரா இந்த ஏசப்பாக்காக நீங்கள் தொடர்ந்து அவர் அந்த கிருபை கத்திரிக்காக பிரயோஜனப்படுத்துங்க. அந்த தாளந்து கத்திரிக்காக நீங்கள் எதாச்சும் செய்யுங்க, கத்திர ஊழியத்தை செய்யுங்க, கத்திர சுத்தம் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கத்திர உங்களை கொண்டு மகிமை ஆடுவார். கத்திரிக்காக நீங்கள் தொடர்ந்து ஓடுங்க, கத்திர உங்களோட கூட இருப்பார். கர்த்தர் நம்புகிற பிள்ளைகளை ஒருபோது கைவிட மாட்டார். அடைக்கல குருவிக்கு எப்படி பாதுகாப்புறார் அதை காட்டில் ஏசப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளை பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்புகிற பிள்ளைகளை ஒருபோது கைவிட மாட்டாருங்க. நீங்கள் தொடர்ந்து கர்த்தர் ஊழியத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். ஆமென்.